கோவை மாவட்டம் முன்னணி பல்துறை மருத்துவமனையான KMCH பல்வேறு வகையான நோய்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் வருடந்தோறும் KMCH கோவை மாரத்தான் 2025 என்ற பெயரில் குழந்தைகள் இருதய நோய் பற்றிய விழிப்புணர்வுக்காக சிறப்பு மாரத்தான் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. தொடர்ந்து 29ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த மாரத்தான் நிகழ்ச்சி KMCH மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி, KMCH செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். சூலூர் KMCH மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் துவங்கிய இந்த மாரத்தான் சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவினாசி சாலை KMCH பிரதான மருத்துவ மையத்தில் நிறைவடைந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் மருத்துவர்கள், மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள் உட்பட சுமார் 4000 பேர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து மாரத்தான் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகையும், கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. 29வது கோவை மாரத்தான் அந்த நிகழ்ச்சி அரௌண்ட் 6000 பேர் கலந்துருக்காங்க. அத்தனை பேருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் போக்குவரத்தில் சின்ன மாறுதல் ஏற்படுத்தி அவங்க சேஃபாக போகிறதுக்கான இது விஷயங்களை காவல்துறை உறுதி செஞ்சுருக்கு. அதே போல் இந்த மாரத்தானுடைய பர்பஸ் டைனி ஹார்ட்ஸ் அண்ட் மைட்டி மைல்ஸ்ன்ற தீம். இது மூலிமா சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இந்த ஹார்ட் இஷ்யூஸ், அதாவது கன்ஜெனிட்டல் ஹார்ட் இஷ்யூஸ் இருந்ததுனாக்கா அதை ஆரம்ப காலத்தை கண்டறிஞ்சு அதை சரி பண்ணுறதுக்கான வழிவகை செய்யணுன்றத ஒரு அவேர்னஸாக வச்சுருக்காங்க. இந்த மாரத்தான் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டிசம்பர் 7ஆம் தேதி கோயம்புத்தூரில் சூலூர் ஹாஸ்பிட்டல் இருந்து கோவை மாரத்தானுங்கிறது இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். ஆண்டுதோறும் நாங்கள் டிசம்பர் 3ஆவது வாரத்தில் கோவை மாரத்தான் 29 வருஷம் நடத்திட்டுருக்கோம். இந்த வருஷம் டிசம்பர் 7th நடத்துகிறோம். இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, எதுக்காக இந்த கோவை மாரத்தான் ஆரம்பித்தோம்னா 1993 ஆரம்பித்தோம். அது எதுக்கு ஆரம்பித்தோம்னா, எல்லாருமே மக்கள் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கணும், அதை உணர்த்துறதுக்காக தான் இந்த கோவை மாரத்தான்ல ஒரு முயற்சி எடுத்தோம். அது இந்த எல்லோரும் இப்போ எல்லோரும் மாரத்தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் ஆரம்பித்தது 1993 பண்ணிகிட்ருக்கோம். இதில் பர்பஸ் இதுதான், எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும், எல்லோரும் நடக்கணும், எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும், நோய் நொடி இல்லாத இருக்கணுங்கிறத எங்களுடைய ஒரு குறிக்கோள். ஒவ்வொரு வருஷமே நாங்கள் ஒரு தீம் எடுப்போம், ஒரு கொள்கை எடுப்போம், ஒரு முக்கியமான முடிவு எடுப்போம். அதுபடி இந்த வருஷம் ஜனங்களுக்கு உணர்த்துறதுக்கு என்னத்துக்கு ஆரம்பித்தோம்னா, குழந்தைகளுக்கு பிறக்கிற போதே ஹார்ட்லாம் மிஸ்டேக் வரும். அந்த மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் பார்த்து உடனே கவனித்து அதையெல்லாம் டாக்டர்களுக்கு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உடனே வைத்தியம் பண்ணிட்டோம்னா அவங்க நார்மலாக ஹெல்த்தியாக லைஃப் லாங் இருப்பாங்க. அதுதான் இந்த பர்பஸ். அது இந்த சில்ட்ரன்ஸு ஹார்ட் சம்மந்தமான ஒரு உணர்ச்சி இந்த தடவை ஆரம்பிச்சிருக்கோம். டெனி ஹார்ட்ஸு மைட்டி மைல்ஸ்ன்னு ஒரு தீம். இதுடைய ஹார்ட்டெல்லாம் நம்ம குழந்தைகளுடைய பிறக்கிறதுலேருந்து குழந்தைகளுக்கு ஹார்ட் கரெக்டாக இருக்கணும்னு பார்க்கணும். அதுதான் பர்பஸ்ஸு. அதை உணர்த்துக்காக தான் இந்த கோவை மாரத்தான் இந்த தடவை. ஒவ்வொரு வருஷம் ஒன்று பண்ணுவோம். இந்த வருஷம், போன வருஷம் கேன்சர் பற்றி பண்ணணும், இந்த வருஷம் இந்த ஹார்ட் பற்றி பேசுகிறோம். அதனுடைய பர்பஸ் ஒன்றுன்னா எல்லாத்துக்கும் தெரியணும், ஹார்ட் குழந்தைகளுக்கெல்லாம் ஹார்ட் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் பர்பஸ்ஸு. இதுக்கு நம்ம கோவை மாநகரத்தில் இருக்க காவல்துறையினர் எப்போவும் நம்ம கூட இருப்பாங்க. நான் இந்த ஒவ்வொரு இடத்துலேருந்து வருவோம், நடத்துவோம். அதுக்கெல்லாம் இந்த காவல்துறையினர் தான் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க. இந்த வருஷம் மிஸ்டர் கார்த்திகேயன் IPS அவர்கள் எங்கள் கூட இருந்து, நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க, அழகாக கூட இருந்து எல்லாம் நடத்தி கொடுத்துட்ருக்காங்க. அவர்களுக்கு கோவை மருத்துவ மையத்தின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.